Hey boys and girls, welcome to Famitha's vlogs. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு குக்கிங் வீடியோ காமிக்க போறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் வீடியோ காமிக்க போறேன். அது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் குசின், சுஷின்னு சொல்லி எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஸோ வந்து நான் செஞ்சு என்னோட ரிவ்யூ வந்து எப்படி வருது, சொதப்புதா இல்லை பர்ஃபெக்டாக வருதா அப்படி சொல்லிட்டு எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு வெஜ் சுஷி தான் பண்ண போகிறேன். இதிலே வந்துட்டு நான்வெஜ்ஜும் பண்ணலாம். அதை நான் செய்யும்போது எந்த ப்ரொசீஜர் மாற்றினா நான்வெஜ்ஜாக பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்னென்ன பொருளெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸாக ஊறிட்டுருக்கு. இந்த கப்பில் தான் ஊற போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன டம்ளர், இந்த டம்ளர் அளவு அரிசி ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு வினிகர் தேவைப்படும், எக்ஸ் தேவைப்படும். நான் வந்து ஒரு பெரிய வெள்ளரிக்காயில் ஹாஃப் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் எங்கிட்ட சின்ன கேரட்ஸ் தான் இருக்குது, அதனால் நான் 4 கேரட் எடுத்திருக்கேன். பெரிய இந்த மாதிரி சைஸில் கேரட் இருந்துச்சுன்னா 1 கேரட் போதும். அதுக்கப்புறம் கேரட்ஸ், அதுக்கப்புறம் கேபேஜும் நான் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது முள்ளங்கி, அதுக்கப்புறம் பாலக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாலக்கீரை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சூஷி ஷீட்ஸும் சுஷி ரோல் பண்ணுற மேட்டு, இந்த பேம்பூ மேட், இதுதான் நமக்கு இப்போ தேவைப்பட போகுது. இப்போ இதோட ப்ரிப்ரேஷன் அப்படியே 1 பை 1 உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரிசி வேக வச்சிடலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு 1 டம்ளர் மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு அரிசி எடுத்தேன் இல்லையா, அதனால் நான் இதிலே வந்துட்டு 5 டம்ளர் மெஷர்மெண்ட் தண்ணி எடுத்து நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் வினிகர் போட்டு நம்ம அதுக்கப்புறம் அரிசி போட்டு வேக வைக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடான அந்த ஒலை கொதிக்கும் போது நம்ம இந்த 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் போட்டு நல்லா குழையிற பதத்துக்கு வந்து நம்ம அரிசி வேக வைக்கணும். கடாக இப்போது அரிசி வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே, அந்த சாதம் வேகிறதுக்குள்ளே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கீரைலாம் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த கீரை வந்து இப்படி வெறும் இந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாமே கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கீரை க்ளீன் பண்ணியாச்சு, கீரையை வேக வச்சிடலாம். இப்போது தண்ணியில் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நான் வந்து கீரையை வேக வச்சுக்க போகிறேன். இந்த கீரையை அப்படியே வேக வச்சுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு இப்போ இதோட தோலெல்லாம் சீவிட்டு நம்ம எப்படி கட் பண்ணோம், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். கட் பண்ண இப்போது இதில் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ ஒல்லியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க. கீரை ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ இது தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை அமுத்துனோன்னா பார்த்தோன்னா குழையிற பதத்துக்கு இருக்குது. இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த முள்ளங்கி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி கேரட்டு, வெள்ளரிக்காய் இது 2ஐயும் கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண இந்த வெள்ளரிக்காயை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா தண்ணியில் 1 ஸ்பூன் கல்லுப்பும் 1 ஸ்பூன் வினிகரும் போட்டு ஊற வைக்கணும். வினிகரும் 1 ஸ்பூன் கல்லுப்பும் போட்டு ஊற வைக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண இந்த கேரட்ஸையும் நம்ம வெள்ளரிக்காய்க்கு பண்ண மாதிரியே பண்ணணும். தண்ணியில் வந்து வினிகர் அண்டு கல்லுப்பு போட்டு ஊற வைக்கணும்.
இப்போ வந்து 1 ஸ்பூன் ஆயில் போட்டு முட்டைக்கோஸ் தனியாகவும் முள்ளங்கி தனியாகவும் நம்ம இது பண்ணணும், சாட்டே பண்ணி எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு கேபேஜ் எடுத்துக்கிறேன். ரொம்ப குக் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3/4 குக் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணணும். இதில் லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குக் பண்ண கேபேஜ் வந்துட்டு இதில் போட்டு மைனஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் தேவையான பொருளை மைனஸ் சொல்ல மறந்துட்டேன், மைனஸ் தேவை. இது வந்து நான் ஒரு 3/4 பதத்துக்கு குக் பண்ணியிருக்கேன். நான் வந்து டாக்டர் ஓட்கரோட மைனஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் நல்லா நிறைய குவான்டிட்டி போடணும். நான் வந்து நல்ல 3 ஸ்பூன் போடுறேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நான்வெஜ் செய்கிறதா இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷில் செய்யலாம். ஃபிஷ்ஷில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முட்டைக்கோஸ்க்கு பதில் ஃபிஷ்ஷை வந்துட்டு வேக வச்சு அதை இந்த மைனஸோடு மிக்ஸ் பண்ணணும். இந்த ஒரு ப்ரொசீஜர் மட்டும்தான் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கேபேஜ்க்கு பண்ண சேம் ப்ரொசீஜர் வந்துட்டு முள்ளங்கிக்கும் பண்ணணும், ரேடிஷ்க்கும். லைட்டாக 1 டீஸ்பூன் ஆயிலில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு கலந்து இதையும் நல்லா ஹாஃப் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ அந்த முள்ளங்கி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம முட்டை ரெடி பண்ணிடலாம். முட்டை வந்து உடச்சி ஊற்றி நம்ம ஆம்லேட்க்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணணும். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன், ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் கிட்ட பெப்பரும் கலந்துடுறேன். கலந்துட்டு இதை நம்ம நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக்கானது தோசை மாதிரி எப்படி திருப்பி போட்டு எடுத்துடலாம். என்னால் தனியாக திருப்பி போட முடியல, அதனால் நான் தோசைக்கல்ல இப்படியே திருப்பி போட்டு இந்த சைட் குக் பண்ண போகிறேன். கீழே வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு துணி விரிச்சிட்டு அது மேலே இந்த பேம்பு மேட்டை போட்டுட்டு இது மேலே வந்து சூஷி நொரி ஷீட்ஸ் வந்துட்டு வைக்க போகிறேன். இதுதான் வந்து சூஷி ஷீட்ஸு. இது வந்துட்டு சீவீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது கடல் பாசியிலேருந்து பண்ணுறது. இது வந்து நம்ம சாப்பிட்லாம், அது நல்லது தான் உடம்புக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு சொரசொரன்னு இருக்கும், ஒரு சைடு நைஸாக இருக்கும். நைஸாக இருக்கிற சைடு வந்து நமக்கு வெளியே வரணும். நம்ம வந்து இப்படி தான் ரோல் பண்ண போகிறோம், அதனால் நைஸாக இருக்கிற சைடு கீழே வச்சுருக்கேன், சொரசொரன்னு இருக்கிற சைடு வந்து நான் மேலே வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து நம்ம அரிசி இருக்குல்ல, அரிசி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும், அமுத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அரிசி. இது மேலே வந்து நம்ம அந்த ஆம்லேட் இருக்குல்ல, இது வந்து ரோல் பண்ணி வைக்கணும். இது கரெக்டாக வந்து ஷீட்டுக்குள்ளே வர மாதிரி ஆம்லேட் கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெருசாக நான் போட்டுட்டேன், சின்னதாக கூட போடலாம். நான் இந்த இடத்துல வந்து பிச்சை எடுத்துட்றேன். கார்னரில் நான் ஆம்லேட் வச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த முள்ளங்கி நம்ம இது பண்ணோம் இல்லையா, அந்த முள்ளங்கி வைக்கிறேன். ஆம்லேட் வந்து நீங்கள் 2 பேட்சாக போடுங்க, நான் ஒரு பேட்சாக போட்டுட்டேன்.
முள்ளங்கி வச்சிட்டேன். இந்த முள்ளங்கிக்கு மேலே நம்ம இது பண்ணியிருந்தோம்ல அந்த வினிகரில் ஊற வச்ச வெள்ளரிக்காய், அதை வைக்கிறேன். இவ்வளோ ஜாஸ்தி வைக்கணும்னு கூட இல்லை, கம்மியாக கூட வைக்கலாம். வினிகரில் ஊற வச்ச வெள்ளரிக்காய் வச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து கீரை வைக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண கீரையை வைக்க போகிறேன். இது மேலே அந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு நம்ம மைனஸில் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வைக்க போகிறேன். இதுக்கு மேலே பிக்கிள்டு கேரட்ஸ் வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த சைட்லேருந்து ரோல் பண்ணலான் இருக்கேன், ஏன்னா இங்கே ரொம்ப ஜாஸ்தி ஸ்டஃபிங் இருக்கிறதுனால. நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஆம்லெட் வந்து ரொம்ப பெருசு பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு முட்டை ஊற்றி வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அதனால் வந்து ஷீட்டை விட வந்துட்டு என்னோடய ஃபில்லிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணோன்னா நம்மளோட சூஷி வந்து ரெடி. என்னோடய ஆம்லெட் மட்டும் பெருசாக இருக்கிறதுனால அந்த ரவுண்டு மட்டும் எனக்கு கரெக்டாக வரல. இப்போ இந்த பீஸை வந்து நான் உங்களுக்கு பிளேட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், சூஷி வந்து சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள். இது நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஆம்லெட் மட்டும் நான் ரொம்ப பெரிய லெவலில் பெரிய சைஸில் போட்டுட்டேன். ஒரு முட்டைக்கு ஒரு ஆம்லெட்டுன்னு சொல்லி போட்டு நம்ம உள்ளே வச்சோன்னா ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக இருக்கும். அது ஒன்று மட்டும் நான் தப்பு பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நான் வச்சு ஸ்டஃபிங்கும் ஜாஸ்தி வச்சுட்டு அதுவும் கம்மியாக வைக்கணும். நெக்ஸ்ட் டைம் இதை விட பர்ஃபெக்டாக பண்ணுவேன். இது உள்ளே பாருங்கள், ஸ்டஃபிங் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு ட்ரையில் இந்தளவு நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. இது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிஜமாவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா வரும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா பெரிய சைஸில் இருக்கிறனால என் வாய்க்குள்ளே போகல, அதனால் பிச்சு தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கம்மி ஃபில்லிங் வச்சு சின்ன சைஸில் அப்படியே ஒன்று ஃபுல்லாக வாயில் போட்டு சாப்பிட்டு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி இன்னொரு புது டிஷ்ஷோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.